வாழைப்பூ எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் இந்த பகுதி இருக்குது பாருங்கள், இதோடு சேர்த்து கட் பண்ணுங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதை கையில் நல்லா இப்படி வச்சு பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா பிரிஞ்சு இப்படி வந்துடும். இப்போ இதில் இருக்க இதை வந்து ரிமூவ் பண்ணணும். இதை எப்படி பண்ணுவீங்கன்னா, இந்த டைரெக்ஷனில் வச்சுக்கிட்டு இதை இப்படி சரியாக வச்சுக்கிட்டு இப்படி செஞ்சீங்கன்னா இது பாருங்க வந்துடுது. இது இப்படி அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் இதோ நீட்டிகிட்டு இருக்குது பாருங்கள், இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுவீங்க, இதை எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, இதை நல்லா இப்படி வச்சுட்டு இது தரையில் வச்சுட்டு நல்லா அழுத்தி இது தெரியல, இருங்க உங்களுக்கு இது மேலேயே நான் வச்சு பண்ணி காட்டுறேன். இதை இப்படி வச்சுட்டு இது மேலே இப்படி வச்சு இழுத்தோன்னு வச்சிங்க, இதை வந்துட்டு பாருங்க. இப்படி வச்சு எடுத்தோம்னா இந்த பூ வந்துடும். இது போல் ஒன்று ஒன்றுத்துலையா நம்ம செஞ்சுட்டு அழகாக வந்துட்டு பாருங்க. இது வந்ததுக்கப்புறம் அழகாக நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு தேவையானபடிக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு பொரியல் செய்யலாம். இது க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப டைம் எடுக்கும். அது சரியாக செஞ்சிட்டோம்னாலே நமக்கு ஈஸியாக இருக்கும்.